அது எப்படி புனிதா? எல்லாரும் அடிச்சாலும் வாங்கிக்கிட்டு அப்படியே நிக்கிற மாதிரி நீ எது சொன்னாலும் எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே நிப்பாளா? இத பார், நீ அவன் மேல இப்படி ஒரு பழிய போடுற பத்தியா? யாழ் நீ அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. சும்மா சபையில எல்லாரும் முன்னாடியும் என் பொண்ணை பத்தி இல்லாத பொல்லாத சொல்லிட்டு இருக்காத புனிதா. மணிமேகலை, புனிதா இவ்ளோ உறுதியா ஒரு விஷயத்த சொல்றான்னா அதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு கேப்போம். கொஞ்சம் அமைதியா இரு. புனிதா, யாழ்னிதான் இத பண்ணிருக்கான்னு நீ எப்படிமா இவ்ளோ உறுதியா சொல்ற? நம்ம ஆபீஸ்ல இருக்கிற சிசிடிவியை செக் பண்ணமா. சரியா, ரம்யாவுக்கு மெசேஜ் அனுப்பின அந்த டைம்ல நம்ம யாழ்னி தான் அந்த கேபினுக்கு போய் அவரோட மொபைலை எடுத்து டைப் பண்ணி அதை அவ கீழே வைக்கிற வரைக்கும் அந்த ஃபுட்டேஜ பார்த்து நான் ஷாக் ஆயிட்டேமா. என் மொபைல்ல ஃபுட்டேஜ் இருக்கு, பாக்குறீங்களா? புனிதா, நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன். இது அந்த சிசிடி அதுல படம் பார்த்து நான் சொல்றேன். போய் அதை வச்சு எப்படி இவதான் அதை செஞ்சாலும் சொல்ல முடியும்? என்ன மாப்பிள்ள? மாமா, கபிலன் நம்பர்ல இருந்து ரம்யாவுக்கு மெசேஜ் பண்ண டைம்ல கபிலன் அவரோட கேபின்லயே இல்ல மாமா. அந்த டைம்ல கபிலனோட கேபின்ல இருந்தது யாழ்னி மட்டும்தான். அந்த கபிலன் ஏற்கனவே ரம்யாவுக்கு இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்கலாம்ல? இல்ல ரம்யாவும் கபிலனும் சேர்ந்து நம்ம யாழ்னியை மாட்டி விட கூட அப்படி பண்ணிருக்கலாம்ல? மாப்பிள்ள, சபாஷ்டா மாப்பிள்ள, நீ பொறப்புலயே அறிவல்லிடா. எனக்கு தெரியும், நான் கூட அப்படித்தான் நினைச்சேன். எல்லாருமா சேர்ந்து ஏதோ சதி பண்ணி என் மவளை மாட்ட வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. என்ன பாலா, புனிதா யாழ்னி 2 பேர் மட்டும் பேசிட்டு இருக்காங்க? நீயும் தானே ஆபீஸ்ல இருந்த? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. புனிதாக்கா கபிலனை கூப்பிட்டு விசாரிச்சது எனக்கு தெரியும், மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது.